வணக்கம். நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். உலக தமிழர்கள் சார்பாகவும் ராணிப்பேட்டை தொகுதியின் சார்பாகவும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். விஜய் அரசியலை பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பயம் வருமே, அது ஒரு வீழ்ச்சியாக பார்க்குறாங்களா? இதை நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். பிரபாகரன் பிள்ளைகள் எங்கேயும் அவருக்கும் சமரசம் இருக்க மாட்டாங்க, யாருக்கும் பயப்படவும் மாட்டாங்க. விஜய் அண்ணன் அரசியல் வராருன்னா வரட்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவரை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டிய அச்சம் கிடையாது. எதுக்கு பயப்படணும்? நாங்கள் ஒரு பக்கம் போகிறோம், அண்ணன் ஒரு பக்கம் வர்றார், அவ்வளோதான். அதாவது வரும் காலங்களில் பயணித்தா மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் விஜய் அண்ணன் வந்து ஒரு கொள்கையை மாற்றணும். தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள்னு சொல்லியிருக்கிற அந்த ஒரு விடயத்தில் நாங்கள் முற்றிலும் முரண்படுறோம். அண்ணன் வந்து அதை மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா காலப்போக்கில் வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடை எங்கள் கிட்டேருந்து வேறு யாருமே வாங்க முடியாது. அதாவது எழுதி கொடுத்துடலாம், நாம் தமிழர் கட்சிக்கு தான் இந்த நாடு அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துடலாம். அண்ணன் சீமானுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்காரு. கமல்ஹாசன் கூட வாழ்த்துக்கள் தெரிவிக்கல. நடிகராக இருந்த கமல்ஹாசன் கூட வாழ்த்து தெரிவிக்காமல் அண்ணன் அன்பு சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய் சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் வாழ்த்து தெரிவித்து தான் நாங்களும் வரவேற்கிறோம். அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு இணைப்பு இருக்குது. அதனால் வந்து ஐயா கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவிக்கிறத விட அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது பெரியசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நினச்சிருக்கலாம். அதனால் அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது நாங்கள் வரவேற்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியும் திமுக எதிர்க்குது, தமிழக வெற்றிகளும் திமுக எதிர்க்குது. ஆமாம், இந்த மண்ணினுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யாமல் இருந்தது திமுக அரசு தான். இப்போ நாங்கள் சரியான செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னா யார் தவறு செய்யலாம் அவங்கள இந்த மண்ணிலேருந்து முழுவதுமாக அகற்றணும். அதுக்காக நாம் எடுத்து வச்ச அடி தான் முதல்ல வந்து திமுக இந்த மண்ணினுடைய முதல் எதிரியாக நாங்கள் எதிர்த்து போராட்டிக்கிட்டு இருக்கோம். அதே தான் விஜயனும் பார்த்துட்டு அவரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. தமிழக வெற்றிக்கழகமும் நாம் தமிழர் கட்சியோட அரசியல் அண்ணா ஒன்று தமிழக வெற்றிக்கழகம் அரசியலும் நாம் தமிழ் அரசியலும் வெவ்வேறு தானே. அவர் எல்லாத்துலையும் கொஞ்சம் ஒத்து போகுது தான். ஆனால் இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டு கண்கள் சொல்லிட்டு தான் ஒத்து போகலை. அதுக்கு நாங்கள் சமரசம் கொடுக்கல. அதுதான் அந்த கருத்து தவிர பரவாயில்ல. மற்ற கருத்துலாம் இல்லைனாக்கா ஓட்டுக்கு நாங்களும் காசு கொடுக்க மாட்டோம், அவங்களும் காசு கொடுக்க மாட்டாங்க. நேர் வழியில் போகணும், லஞ்சத்தை எதுக்குறாரு, திமுக எதுக்குறாரு, பாஜக எதுக்குறாரு, அதெல்லாம் ஒரே மனமட போகுது. இந்த தமிழ் தேசியம் திராவிட ரெண்டு கண்ணுன்னு சொன்னால் அது அண்ணனுக்கு இதை ஏற்கலை. அதெல்லாம் எங்களால் ஏற்க முடியாது. அதுதான் அண்ணா அவர் இவர் அண்ணன் தம்பி மாதிரி உறவில் இருக்கும். கட்சி வெறுப்பு வேறு, அண்ணன் தம்பி உறவு வேறு இல்லை. அது வேறு இது வேறுண்ணே. அதனால் இதில் பார்க்குறோம். அவர் எப்பவுமே அண்ணன் தம்பி தான், அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. கூட்டணியாக சேர்ந்து பயணிக்க நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியாக சேர்ந்து பயணிச்சாக்கா இந்த தமிழ்நாட்டில் எங்கள் இது ரெண்டு கட்சி தவிர வேறு எந்த கட்சி இருக்காது. அடுத்த தலைமுறைக்கான நல்ல தூய பூமியை விட்டுட்டு போகலாம். மழை நொறுக்கப்படாது, மண் அள்ளப்படாது, நல்லாயிருக்கும். இளைஞர் படையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு சைடுமே வந்து அதிகமான இளைஞர் இருக்கிற ரெண்டு கட்சிகளாக இருக்குது, தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சி. ஆமாம், அது என்னக்கா இதுலேயும் நாங்கள் அண்ணன் சீமானை வந்து அரசியல் கற்றுக் கொடுத்து பயணிச்சுட்டு இருக்காரு. இப்போது அண்ணன் விஜய் அண்ணன் இறங்கி அவங்கள ரசிகரை தொண்டரை ஆக்கி அரசியல் படுத்துறாரு. இப்போ தான் ஒரு நல்ல அரசியல் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை காண்டமாக காசுக்கும் ஓட்டுக்கும் கோட்டுக்கும் பிரியாணி கூடின கூட்டம் இனிமேல் தான் தொண்டராக மாறி இந்த மண்ணுக்காக நிற்குவாங்க. இனிமேல் அரசியல் மாறும். குறிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அதிகமான பெண்களுக்கு தனி ஒரு நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு தனி ஒரு படை அமைக்கிறதும் அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறதும் எப்படி பார்க்குறீங்க? அது இப்போ தான் முதல் மாடம் முடிஞ்சிருக்குது. அது இனிமேல் தெரியும். ஆனால் எங்கள் அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. நாங்கள் என்னன்னாக்கா கடந்த தேர்தல் இருக்கட்டும், மூணு தேர்தல் கடந்துட்டோம். 3 தேர்தலும் சரி பங்காக தான் பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்கோம். சட்டமன்ற தேர்தல்னாக்கா 230 114 114 பெண் கொடுத்துருக்கோம், சரி பங்காக கொடுத்துருக்கோம். இந்த போன எம்பி எலெக்ஷனுக்கும் அதே போல் தான் 20 பெண் கொடுத்துருக்கோம். சம உரிமை தான். இதுக்கு மேலே எந்த அரசு கொடுத்ததில்ல. இனிமேல் வந்தார் பார்ப்போம், விஜயனும் பார்ப்போம். நன்றி.